அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் ஏற்பட்ட கோர விபத்து. பெண்கள் உட்பட சிலரின் நிலைமை கவலைக்கிடம். கொழும்பு மாநகர சபையின் மேயரை நியமிப்பதில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள். பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். தமிழர் பகுதியில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் மீது இனம் தெரியாதோர் தாக்குதல். இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்து. 965 பேர் உயிரிழப்பு. மஹிந்தவை திடீரென சந்திக்க சென்ற ரணில். கொழும்பில் வெசாக் பார்க்க சென்ற இளைஞர்களால் கொலை செய்யப்பட்ட நபர். தொடர்பென விரிவான செய்திகள். நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி சென்ற வேன் ஒன்று ரம்படை பகுதியில் நேற்று பிற்பகல் விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆபத்தான நிலையில் இருப்பவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி மற்றும் பேராதனை மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் உட்பட 4 ஆண்கள், 10 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்தவர்களில் ஒரு பெண் மற்றும் 2 சிறுவர்கள் கொத்மலை மருத்துவமனையிலும் மீதம் இருப்பவர்கள் கம்பளை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. காயமடைந்த நிலையில் கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பெண்கள் கண்டி பொது மருத்துவமனைக்கும் ஒரு குழந்தை பேராதனை மருத்துவமனைக்கும் மேலதிக சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளனர். இந்த குழு ராஜாங்கனை பகுதியிலிருந்து பதுளை பகுதிக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கொத்மலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி கடந்த 11ஆம் தேதி கொத்மலை ரம்பட பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 24 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதிக்கு அண்மித்த பிரதேசத்தில் நேற்றைய தினம் இவ்வாறு மற்றொரு விபத்து சம்பவித்திருந்தமை மக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு ஒன்று அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி ஆணையாளர் வாக்கெடுப்பை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அமையவே எந்த கட்சியும் 50% அதிகளவான வாக்குகளை பெறாமையினால் இவ்வாறான வாக்கெடுப்பின் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உள்ளாட்சி ஆணையரால் நடாத்தப்படும் வாக்கெடுப்பில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் ஆளும் தரப்பு அல்லது எதிர்க்கட்சி வேட்பாளர் மேயராக வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியில் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 48 ஆகும். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் 69 உறுப்பினர்கள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்பொழுது நிலவும் வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும். தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும். மேலும் காவல்துறை அதிகாரிகள் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தாது வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை விபத்துக்கள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகளில் இரவு நேரங்களில் சிறப்பு சோதனைகள் மேற்கொள்ளுமாறு அனைத்து காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் கவனக்குறைவாகவும் ஆபத்தானதாகவும் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும நல பயனாளி திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மை அல்ல என பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள்
மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது. ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்வஸ்ம நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் 2024 மற்றும் மார்ச் 2025 வரை நீட்டிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளரான செல்வகுமார் வழிமறிக்கப்பட்டு இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று காலை குடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து வழிமறித்த நால்வர் அருகில் இருந்த பட்டி காட்டுக்குள் அவரை இழுத்துச் சென்று கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மிக மோசமான முறையில் கையாலும் தடியாலும் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் கொடும்பிமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்த சூழ்நிலையில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவருடைய தாயார் காலமானதன் காரணத்தினால் இன்றைய தினம் மேற்படி நிகழ்வினை நடத்த முடியாமல் போனது. இதன் காரணத்தை கொடும்பிமலை கிராமத்துக்கு சென்று உரிய தரப்பினரிடம் தெரிவித்துவிட்டு வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தினை மேற்கொண்டுள்ளார். செல்லும் வழியில் தரவை இராணுவ முகாமிற்கும் 5ஆம் கட்டை சந்தியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிற்கும் இடையில் வழிமறிக்கப்பட்டுள்ளார். 2 மோட்டார் சைக்கிளில் இருந்த நால்வர் அரைகுறை தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு துணியினால் கைகள் 2ம் பின்னால் கட்டப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதல்தாரிகள் அவ்விடத்தை விட்டு சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் சிவில் சமூக செயற்பாட்டாளர் காப்பாற்றப்பட்டு தற்சமயம் சந்திவழி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இதுவரை பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் 965 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த காலகட்டத்தில் 902 போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளன. இதன்போது 1842 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு காரணம் என்று போலீசார் கூறுகின்றனர். போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. மேலும் அதன் கீழ் சாரதி விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். கடந்த 13ஆம் தேதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காகவே ரணில் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டிற்கு ஓய்வில் இருந்து வருகின்றார். இந்நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டுக்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் வெசாக் பார்க்க சென்ற இளைஞர்களால் நபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 இளைஞர்களுக்கும் நிரந்தர குடியிருப்பு இல்லாத ஒருவருக்கும் இடையே தேமடகொட மேம்பாலத்தின் கீழ் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக 38 வயதுடைய நபரை இளைஞர்கள் தடிகளால் அடித்து உதைத்து கொலை செய்தனர். இந்த கொலை நேற்று முன்தினம் இரவு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போரலை வனாத்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த 19 முதல் 22 வயதுக்குட்பட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு சென்று காயமடைந்த நபரை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. எனினும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.